ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து என் அண்ணா வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து வெங்காயப்பூ இருந்துச்சு. சரி, வெங்காயம் பூ இருக்கா அப்படின்னு காட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு போனோம். அப்போ வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுங்க அத்தை இருக்கத்தை நாங்கள் பொறிச்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வெங்காயப்பூ பொறிச்சு இருந்தாங்க. நீங்கள் பிடிங்கத்தை நாங்கள் பொறிச்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் நான் அவங்க பொறிச்சு கொடுக்க நான் கையில் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே முடிச்சோடனே வீட்டுக்கு வந்தோம். வீடு வந்து அடுப்பு க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். மடமடன்னு க்ளீன் பண்ணிவிட்டு சரி நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெங்காயப்பூவை அரியருக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. அது வெங்காயம் வந்து கழுவி எடுத்துட்டு இந்த மொக்கு மாதிரி இருக்கிறது மட்டும்தான் பொரிக்கணும். பூ விரிஞ்சிருச்சுன்னா தண்டு வந்து கொஞ்சம் முத்திரும், நறுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம இதையே அரிஞ்சிருக்கோம். அதுக்குள்ளே சாப்பாடு வச்சு விட்டாச்சு. சாப்பாடு 2 டம்ளர் வச்சாச்சு. நம்ம இந்த சாப்பாடு விசில் வர்ற கேப்பில் மடன்னு வெங்காயப்பூவை அரிஞ்சிருவோம். அரிஞ்சிட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாயும் கிள்ளி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு வடைச்சட்டி எடுத்தாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் எனக்கு விசில் வைக்கிறதுக்கு சரியாக வரல, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இல்லை. அதனால் நம்ம பொசிஷன் மாற்றிக்கலாம். ஏன்னா நான் வேலை செய்கிறதுக்கு மடப்பட்டு எல்லாம் சின்ன பூசி ஒரு குக்கரில் சாப்பாடு செஞ்சேன்னா அதுலேயே திரும்ப மறுக்க சாப்பாடை சாப்பிட்டு மறுக்க குக்கர் கழுவி அதுலேயே சாப்பாடு செய்கிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தோட்டத்துலேயும் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நல்லா வெள்ளைக்கல் கூட கொஞ்சம் அளவான ஜாமானங்கள் தான் வச்சுருக்கேன். அதனால் இருக்கிறதுலையே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வேறு வடை சட்டியெல்லாம் நான் எடுக்கலை. இதவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் காஞ்செண்ணையும் கடுகு போட்டுக்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கேப் விட்டு ஒரு 1.5 ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஏன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால நான் போடலை. கடுகு போட்டாச்சு. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் மட்டும் பின்னாடி போட்டுக்கலாம் வெங்காயப்பூவை. இப்போ வெங்காயம் வணங்குற அளவுக்கு கிளறி விடலாம். நீ சிம்பிளி சமையலில் கண்டிப்பாக நீ அடிக்கடி வீடியோ வரும். ஏன்னா நம்ம இனிமேல் வீடியோ கண்டினியூவாக போடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள், வெங்காயப்பூ வந்து நடுவில் இது மாதிரி இருக்கும், ரிங்காக இருக்கும். நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் வெங்காயப்பூ புல்ல போட்டு உப்பு தூவி விட்டு மறுக்க கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு சரி, நீ வெங்காயம் பூவை போட்டுட்டு கிளறி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். மறுக்க பத்தலைன்னா பொடி உப்பை வந்து நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். இது வந்து கீரை வகையை சேர்ந்தது தான், ஆனால் வந்து தண்ணி விடாது. லைட்டாக போட்டுக்கலாம். கீரைக்கு எப்படி நம்ம லைட்டாக போடுவோமோ அதே மாதிரி இது வந்து கீரை வகையை சேர்ந்ததுனால
அவ்வளவுக்கு வந்து உப்பு தேவைப்படாது. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து பாக்கெட்டோட போட்டு தான் எனக்கு பழக்கம், அதனால் எனக்கு வந்து இது அளவு அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் வந்து ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பாக்கெட்டோடையே போட்டுருவேன், தூவிடுவேன். எனக்கு வந்து அதனோட அளவு எனக்கு தெரியும். எச்சாவும் போகாது, கம்மியாகவும் போகாது. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. போடுங்க. இதில் விட இன்னும் கொஞ்சம் எச்சு போடணும், அதனால் இன்னொரு டைம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போதும். கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடிடுங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றுங்க. கீரைக்கு வந்து 2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம், தண்ணி தொளிச்சுட்டா போதும். ஆனால் வெங்காயத்தாளுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா வெங்காயப்பூ நாங்கள் தாள்னு தான் சொல்லுவோம். இது வந்து தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும், இல்லைன்னா நறுக்குன்னு அப்படின்னு வெறுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், 2 டம்ளர் தண்ணிக்கு ஊற்றிட்டேன். மறுக்கா வேகலைன்னா மறுக்கா நீங்கள் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கி வைக்கிறது தான் வேலை வந்தது. இது வந்து நம்ம வந்து சிம்பிளாக சமையணும், நம்மளுக்கு வந்து சிம்பிளாகவும் செய்யணும், ஈஸியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இது வெங்காயப்பூ சீசன், அதனால் வந்து நான் வெங்காயப்பூ வந்து உங்களுக்கு நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன், டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணிக்கு வந்து இப்போ நம்ம போட்ட உப்பு அளவாக இருக்குது. அப்படியே தட்டை வச்சு மூடிடலாம். நம்மளுக்கு சாப்பாடு விசில் வரும்போது இதையும் வெந்துடும். ஒரு 10 to 20 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் பூ வெங்காயப்பூ வந்து ரெடி ஆயிடும். தட்டை வச்சு மூடியாச்சு. இனி வந்து இது அப்படியே 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து இது கண்டினியூவாக நான் வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியணும், அதனால் நான் கட் பண்ணாமல் வீடியோ போடுறேன். நம்ம வந்து வெங்காயப்பூ தாளித்து விட்டுட்டு நான் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போகக்கூடாது, ஏன்னா தண்ணி சுண்டிடும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே சிம்லேயே அப்படியே வெங்காயம் முடி வச்சே வேகட்டும். வந்து தேங்காய் பூ துருவி எடுத்துக்கலாம். வெங்காயம் வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும்தான் தேங்காய் பூ போடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக அடிக்கலாம், ஏன்னா அந்த கொல்லாக ரிங்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் சப்புளிஞ்ச மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கணும். ஒரு எவ்வளோன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மறுக்கா வேகட்டும். மறுக்கா சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இது சுண்டினதுக்கப்புறம் வேணால் மறுக்கா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ரிங் வந்து அப்படியே அந்த பாய் நம்ம கோரப்பாய் வந்து ஆகிற மாதிரி சப்பையாக ஆகணும். இந்த தண்ணி சுண்டிச்சுன்னா சரியாயிரும். நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கனாலும் நறுக்கு அப்படின்னு வரும்.
பச்சையை மெல்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் இஞ்சிடுச்சு. தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு வெங்காயப்பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு பூ கொஞ்சம் லைட்டாக உப்பு பத்தலை. இருபது நிமிஷம் வேலை தான் இது. சீக்கிரமாக வேலை முடிஞ்சு நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிடச்சிதுன்னா எங்களுக்கு வந்து அரிதாக தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் மூட வச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் பூ போட்டு அளவாக இருக்குது அப்படின்னா தேங்காய் பூ போட்டுட்டு நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூ ரெடி ஆயிடுச்சு. ரசம், தேங்காய் பூ, சாப்பாடு, இது கூட சாப்பாடு இது இப்படி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயப்பூவில் வேறு டிஷ் வந்து வெங்காயப்பூ நம்மளுக்கு கிடைச்சப்ப நான் உங்களுக்கு போடுறேன். தண்ணி சுண்டுட்டோம். வந்து தண்ணி நம்மளுக்கு சுண்டிடுச்சு. லைட்டாக உப்பு பத்தாமல் இருக்குது, போட்டுக்கலாம். இனி தேங்காய் பூ போட்டு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயப்பூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. நம்மளுக்கு அப்பளே இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது பாருங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயப்பூ வெந்துருச்சுன்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாம். மீண்டும் நான் வெங்காயம் அங்கே அண்ணா தோட்டம் போனேன்னா வெங்காய பூ இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து வெங்காயத்துலேயே வெங்காய பூலேயே வேறு டிஷ் செய்யலாம். இதெல்லாம் சாப்பாடு வச்சு சாப்பாடு விசில் வர்றதுக்குள்ளேயே செய்கிற இதெல்லாம் சமையல் காயெல்லாம். இந்த கீரை, இது கீரை வகையை சேர்ந்தது. இது வந்து கீரைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், வெங்காயத்தாள்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 20 நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சிடலாம். நல்லா எல்லா பக்கம் விரட்டி அந்த வெங்காயத்து தாளில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம ஊற்றின தண்ணி கைட்டாக சுண்டி மிச்சம் இருக்குமில்ல, அது எல்லா தேங்காய் பூலையும் படுற மாதிரி நல்லா கிளறணும். நல்லா கிளறி அதிலெல்லாம் அப்ளை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மூடணும். இது வந்து நீங்கள் சூடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் கூட கெடாது. சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காயத்தாலே சட்னி செய்யலாம். அங்கே வெங்காயப்பூ இருந்துச்சுன்னா நான் மறுக்க பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு சட்னி செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இனி கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கான முயற்சி நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.